ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ஒரு அற்புதமான பதிவு. அதாவது பல பேருக்கு இந்த மெமரி லாஸ், காதில் சத்தம் வர்றது, மயக்கம், தூக்கமின்மை, உடலில் கால் பகுதி கீழே அப்படியே மறுத்து போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா இயர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய காது பகுதி மடலை நாம் ஒரு விதமாக இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். நிறைய பேருக்கு தூக்கம் வரல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ கனெக்டட் டு கிட்னி மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நெருங்கி இருக்குது. அதனால் இதை நம்ம செய்யும் பொழுது ஸ்டிமுலேட் அதை தூண்டும் பொழுது, இப்போ நீங்கள் பிக்சர் பார்க்கலாம், இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதாவது எப்போ செய்யணும்னா, ஃபஸ்ட் நம்பர் 1 காதலுடைய நடுப்பகுதி, அப்புறம் மேல் பகுதி, அதுக்கு பிறகு கீழ்ப்பகுதி, மொத்தம் 4 வகையாக பிரிச்சிருக்கு. ஸோ இதை மேலும் கீழுமா மாற்றி நம்ம இழுக்கிறது ரொம்ப அதிகமாக இழுக்கக்கூடாது. ஓரளவு அந்த ப்ரெஷர் லைட்டாக இருக்கிற அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரொம்ப வார்மாக இருக்கணும். இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா, ஒரு ஹாட், அதாவது சின்ன வார்மாக இருக்கக்கூடிய ஒரு டவலில் சுட தண்ணியை போட்டுட்டு காதில் அப்படியே லைட்டாக அப்படி வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கலாம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இதை இந்த ஸ்டிமுலேஷனை செய்யக்கூடிய டைம் என்னென்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். மெமரி நல்லா கூடும். இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இது நம்ம பண்ணுறதுனால என்ன முதல்ல ஏற்படக்கூடிய விஷயம், உங்களுடைய காது ஸ்ட்ரென்தன் ஏற்படும். பயங்கரமான ஸ்ட்ரென்தன். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா, நிறைய வெளியிலேருந்து கேட்கக்கூடிய அந்த சத்தங்களை ரொம்ப அழகாக நீங்கள் உணரலாம். இது ஒரு விதமான வர்ம புள்ளிகள். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலேஷனும் வர்மம் சார்ந்த ஒரு பகுதி. இதை அக்குபஞ்சரில், அதுக்கு பிறகு சைனீஸில், சி எனர்ஜியில் நிறைய இதை ஸ்டிமுலேட் பண்ணுறத பற்றி நிறைய புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க கூட. இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டெய்லி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நானும். ஸோ தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எனக்கு ஃபீல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சின்ன சின்ன சத்தங்கள்லாம் நம்மளால் உணர முடியும். நம்முடைய காது ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நிறைய சத்தங்களை உணர முடியும். நான் சொல்கிறது உள்ள சத்தம் இல்லை, வெளியில் கேட்கக்கூடிய சத்தங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக உணரலாம். ரொம்ப மைன்யூட்டாக நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு சென்ஸ் நமக்கு உருவாகும். மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. தேங்க்யூ வெரி மச்.